ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். யூ டு நாட் டூ அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி கன்வே பண்றாங்க. எனி மோர் பிளாக் ஷூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக் ஷூ அப்படின்றது வந்து நாசிசத்தை வந்து சிம்போலைஸ் பண்ணக்கூடியது. ஹிட்லரை ஃபாலோ பண்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணக்கூடியது. நீங்க வந்து லைக் பிளாக் ஷூ போல இருக்கீங்க, நாசிசத்தை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் விச் ஐ ஹாவ் லிவ்டு லைக் ஏ ஃபுட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனாக்கா, ஐ ஹாவ் லிவ்டு, நான் எப்படி வாழறேனாக்கா உங்களுடைய பாதத்துக்கு அடியிலே இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க காலடியில வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளோ இயர்ஸ்னா ஃபார் 30 years புவர் அண்ட் ஒயிட். அங்க வந்து புவர் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஏழ்மையாவும், அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி வெளுத்த ஃபேஸோட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே சேவை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், barely daring to breathe or hutch. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தும்புறேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மூச்சு விடுறேன் அப்படின்னாக்கா, சுவாசிக்கிறேனாக்கா அந்த கூட எனக்கு வந்து பயமா இருக்கும் உங்க முன்னாடி. பேரிங்னா அந்த பயமா இருக்கிறத சொல்றாங்க. அவ்வளோ தைரியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இல்லாம அந்த பயத்தோட வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் மூச்சு விடுறதா இருந்தாலும் ஹச் அப்படின்னு தும்புறதா இருந்தாலும் எனக்கு வந்து பயமா இருக்கும் உங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாடி ஐ ஹாவ் ஹேட் டு கில் யூ. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இறந்துட்டாரு டாடி, அவர் வந்து இறந்துட்டாரு. ஈவன் தான் அவங்க என்ன கன்வே பண்றாங்கன்னு பாருங்க, என்னுடைய மனசுல இருந்து உங்களை வந்து கில் பண்றதா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கில் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஹோல் ஹார்ட்டடா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யூ டைட் பிஃபோர் ஐ ஹேட் டைம். நீங்க ஆனா என்ன பண்ணீங்க, முன்னாடியே இறந்துட்டீங்க. ஐ ஹாவ் டைம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டைம் இன்னும் இருக்கு, எனக்கு முன்னாடியே இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்றாங்க. மார்பிள்ஸ் ஹெவி a bag full of God அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெவி மார்பிள்ஸ் உடைய ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஸ்டாச்சுஸ் எப்படி இருக்கோ லைக் தட், அத போல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கேஸ்லி ஸ்டாச்சு போல இருக்கீங்களாம். கேஸ்லி ஸ்டாச்சு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த எப்படி சொல்றா கொடூரமா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்லியான ஸ்டாச்சுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒன்ஸ் கிரே டோன் அப்படின்னா அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரே அப்படின்றது வந்து நோய்வாய்ப்பட்ட ஒரு கால் அப்படின்னு சொல்றாங்க. டோஸ்னாக்கா கால், பாதம். அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா டியூபர்குலோசிஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாரு அவங்க ஃபாதரு. ஸோ அதனால உங்களுடைய கால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கிரே கலர்ல உங்களோட டோஸ் இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிக் ஹேஸ் எ ஃப்ரெஸ்கோ சீல். பிக் ஹேஸ் எ ஃப்ரிஸ்கோ சீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரிஸ்கோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எதை குறிக்குனாக்கா சான் பிரான்சிஸ்கோ அவருடைய பிக் ஃபீட்ட சொல்றாங்க. அத போல லைக் தட் அந்த சீல் போல உங்களுடைய கால் எப்படி இருக்கு, ரொம்ப பிக்கா இருக்கு, ஒரு ஸ்டாச்சு, ஒரு கொடூரமா இருக்கு உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பியரன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, and a head in the freakish Atlantic. freakish Atlantic அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராக்டா, அதாவது அவங்களுடைய மைண்ட் ஆஃப் பிஹேவியர் சொல்றாங்க. இப்ப அட்லாண்டிக் கடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்லாண்டிக் சைட்ல எப்படி இருக்கோ லைக் தட் அத போல வந்து இவங்களுடைய மைண்ட் செட்டப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேர் இட் போர் த பென் கிரீன் ஓவர் த ப்ளூ. அந்த அட்லாண்டிக் சீல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாசெட் அப்படின்ற ஒரு இடம், இவங்க இருக்கக்கூடிய இடம் அட்லாண்டிக் சீல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாசெட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சீ வாட்டர் என்ன கலர்லமா இருக்கும், சீ வாட்டர் வந்து என்ன கலர்ல இருக்கும், ப்ளூ கலர். அதுல அந்த சீ வாட்டர்ல கிரீன் பென் வந்து போர் ஆகுற மாதிரி இருக்கான்.
அந்த நாசட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு பக்கத்துல இந்த ப்ளூ கலர்ல ஆன வாட்டர்ல கிரீன் கலர் வாட்டர் வந்து கலக்கிற மாதிரி அந்த அட்லாண்டிக்ல கலக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டர் ஆஃப் பியூட்டிஃபுல் நாசிட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் எப்படி இருக்குனாக்கா நாசிட் வழியா புகுந்து வருது, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I used to pray to recover you H due அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்பி கொண்டு வர விரும்புறேன், ரெக்கவர் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, in the German tongue in the Polish town. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் டங்க். ஆனா வந்து சில்வியா பிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜெர்மன் மொழி பேசுறவங்களையும் ஹிட்லர் மாதிரி நாசிஸ்ட் இவங்களை யாருமே வந்து அவ்வளவு பிடிக்காது. நீங்க பேசுறது எப்படி இருக்குனாக்கா ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பேசுறீங்க. போலிஷ்னா அது ஒரு நகரம், இந்த போலிஷ் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத போல இருக்கு, அந்த இடத்துல இருக்கிறீங்க, அத அந்த கான்செப்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கார்ப்டு ஃபிளாட் பை த ரோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளாட் அப்படின்ற ஸ்கார்ப்டுனா அப்படியே தரைமட்டமா ஆக்குன ஒரு இடம். எதனால அப்படி ஆச்சுனாக்கா அந்த காலத்துல வந்து வார் நடக்கும் பொழுது ஜெர்மன்ஸ் பீப்புள்ஸுக்கும் போலஷ்க்கும் வந்து வார் நடக்கும் பொழுது அந்த வார்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிளாட் ஆயிட்டு இருக்குமா. ஃபிளாட்னா தரை மட்டமா எல்லாத்தையும் இடித்து நுறுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைக் தட் அதை போல நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் த நேம் ஆஃப் த டவுன் இஸ் காமன். அது வந்து அதை போல தரைமட்டம் ஆயிட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த நேம் வந்து காமனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மை போலாக் ஃப்ரெண்ட். போலாக் அப்படின்றது அந்த போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியது, போலிஷ் லேண்ட் அப்படின்றத வந்து குறிக்கக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்டு இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலாண்டுடைய ஃப்ரெண்ட் வந்து இதை கன்வே பண்ணாங்க. என்ன உங்களுடைய ஜெர்மன் பீப்புள்ஸ் தான் வந்து இதை போல இந்த வார்ல இடித்து தரமட்டமா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் பீப்புள்ஸ் வந்து பிளேம் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சில்வியா பிளாத். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Say there are a dozen or two. நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு நிறைய டசன் கணக்குல இருக்கு, இல்ல 2 இருக்கு. என்ன இருக்குன்னு பாக்கலாம். I never could tell where you. நான் வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஃபுட், put your foot, your root, உங்களுடைய பாதமா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய பாதையா இருந்தாலும் சரி அதை பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அந்த டங்க் என்ன பண்ணாக்கா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுதான். உங்களை பத்தி பேசணும் அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னுடைய நாக்கு எப்படி இருக்குனாக்கா அப்படியே ஜாஸ்லாம் வந்து ஒட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பத்தி பேசுறதுக்கு வந்து டசன்ஸ் ஆஃப் வார்த்தை இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு என்னுடைய நாக்கு என்ன பண்ணுது, ஸ்ட்ரக்கன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்றாங்க. இட் ஸ்ட்ரக் இன் த பேட் ஒயர். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கம்மா. இட் ஸ்ட்ரக் இன் எ பேர்ப் ஒயர் ஸ்னார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னாக்கா அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தை ஸ்ட்ரக் ஆயிடுச்சுல்ல அதான் சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிஷின் மாதிரி அப்படியே ஸ்டக்குன்னு வந்து நின்று போச்சுன்னா அப்படி இருக்கும். லைக் தட் அதை போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாக்கு வந்து அப்படியே டைட்டா புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி என்ன வேர்ட்ஸ் வருதுன்னா இச் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வந்து என்னோட வாயில இருந்து வருதுக்கோசம் என்னோட வேர்ட்ஸ் வந்து வரமாடுது அப்படின்றது சொல்றாங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஒரு மிஷினுடைய ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிட்டு எப்படி ஸ்டாப் ஆகுதோ லைக் தட் அதை போல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய மவுத் எப்படி ஆகுதுனாக்கா ஸ்னார் ஆயிடுது. இச்ன்ற சவுண்ட் மட்டும்தான் வந்து என்னுடைய வாயிலிருந்து வருது, என்ன சொல்லணும்னே வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஐ குட் ஹார்ட்லி ஸ்பீக். நான் வந்து எப்படியாச்சும் உங்களை பத்தி கடினமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாட் எவர் ஜெர்மன் வாஸ் யூ. நீங்க வந்து ஜெர்மன் வந்து பிடிக்குன்னு சொல்றீங்களா, ஜெர்மன் மொழி பேசிட்டு ஹிட்லரு நாசிசம் இது எல்லாமே பிடிக்குதுல உங்களுக்கு, அந்த ரீசனுக்காக உங்களை என்ன பண்றேன் எதனா ஹார்ட்லியே பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் லாங்குவேஜ் அப்சன்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்சன்ஸ் அப்படின்றது இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் ஆன டர்ட்டி லாங்குவேஜ் நீங்க என்ன பண்றீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. an engine
chuffing me off like a jaw. இன்ஜின் அப்படின்றது ஒரு மிஷின்ஸ், இட்ஸ் லைக் எ மிஷின். அதுல chuffing அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கீழே இருக்க 3 பீப்புள்ஸ் தான் வந்து குறிக்கும். டாச்சு, நெக்ஸ்ட் ஹைச்விட்ஸ், பெல்சன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா யூதர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெறுக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஜெர்மன்ஸையும் நாசிசத்தையும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜிவிஷ் பீப்புளை வந்து எதிர்க்கக்கூடியவங்க. அது போல இருக்கக்கூடிய சஃபிங் மீ ஆஃப் லைக் எ ஜூஸ். நீங்க என்ன பண்றீங்க, ஜூஸ சஃபிங் பண்றீங்க, வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ டு இவங்களை எல்லாரும் நேம் சொல்றாங்க. சொல்லிட்டு ஐ பிஹைண்ட் டு டாக் லைக் எ ஜிவ். நான் வந்து ஒரு ஜிவ்வ மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். ஜிவ்னா யூதர்கள்னு அர்த்தம். தமிழ்ல வந்து ஜூ பீப்புள்ஸ் வந்து யூதர்கள்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜீவிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி பேச விரும்புறேன். ஐ திங்க் ஐ மே வில் பி அ ஜிவ். நான் வந்து ஜிவிஷ் பீப்புளை போலவே இருக்கவும் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ஸ்னோர் ஆஃப் டாய்ரல், த கிளியர் பியர் ஆஃப் வெனா. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டைரோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டைன், வெஸ்டர்ன் ஆஸ்திரியா சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைனு. நெக்ஸ்ட் கிளியர் பியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்ஸ் ஆல்சோ லைக் ஏ ஒன் மவுண்டைன் மாதிரி. இந்த மவுண்டைன் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பனி நிரம்பி அந்த மவுண்டைன்ஸும் இந்த வியானா அப்படின்றதும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அது எப்படி இல்லைன்னா அப்படின்னா பியூரா இல்ல ட்ரூவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பியூரா இல்ல ட்ரூவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜிப்சி என்சிஸ்டர் மாதிரி இருக்கான். ஜிப்சினா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிப்சி பீப்புள், அது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வயர்டு லக்னா தன்னுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிற அளவுக்கு ட்ராக் பேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாரு, வித் மை ஜிப்சி ancestors அண்ட் மை வயர்டு லக் அண்ட் மை ட்ராக் பேக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒயர்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தலைவிதி, அவங்களுடைய லக்க நிர்ணயிக்கிற அளவுக்கு, ட்ராக் பேக்னா அந்த ஜோசிய கார்டு சொல்லுவாங்கல்ல, கிளி ஜோசியம் பாக்குறவங்க அந்த கார்டை எடுத்து போச்சுன்னா அந்த கார்டுல இருக்கிறத வந்து சொல்லுவாங்க லைக் தட். அதை போல வந்து இந்த ட்ராக்டு பேக் அப்படின்றது ஒரு கார்டு. அந்த கார்டை வச்சு என்ன பண்றீங்க நீங்களா, அந்த ஜிப்சி ancestors-லாம் வந்து நிர்ணயிக்கிறீங்க, அவங்கவுங்க தலையெழுத்த நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ மே பி அ பிட் ஆஃப் ஜீவிஷ். ஆனா நான் வந்து உங்களை மாதிரி இல்ல, நான் எப்படின்னா ஜீவிஷ் மக்களை சேர்ந்தவங்க, நீங்க எப்பனா போங்க அப்படின்ற மாதிரி லைக் தட் தே ஹாவ் டு கன்வே. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. ஐ ஹாவ் ஆல்வே பி ஸ்கேர்ட் ஆஃப் யூ. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றதுன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயந்து நடந்திருக்கேன். ஸ்கேர்டுனா உங்களுக்கு பயந்து என்ன பண்றேன் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வித் யூ லஃப்டி அப்படின்னா ஜெர்மனுடைய ஏர்ஃபோர்ஸ் கொடுக்குது. வெஃபி அப்படின்றது வந்து ஜெர்மனுடைய ஏர்ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கோப்லெட், யூ கோப்லெட், கோப்லெட் யாகோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜ். அந்த ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் பேசக்கூடிய ஒரு புரியாத ஒரு லாங்குவேஜ். அண்ட் யூ நீட் மௌச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்றத கன்வே பண்றாங்க. அண்ட் யூ ஆரியன் ஐஸ் அண்ட் பிரைட் ப்ளூ. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா லைக் தட் இத போல இருக்கு. ஆரியன் ஐஸ போலவும் பிரைட் ப்ளூ போல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த கான்செப்ட்ஸ் ஆனது இருக்கு, உங்களுடைய படைகளானது அந்த கலர்ல அது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பேன்சர் மேன் அப்படின்னா ஆர்மி, அதாவது நாசிசத்தினுடைய ஆர்மி மேன் போல லைக் தட் அதை போல வந்து இருக்கீங்க நீங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ யூ நாட் காட் பட் எ ஸ்வஸ்திகா. இதுல இந்த முன்னாடி ஸ்டான்ஸால என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் போல நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடூரமா இருக்கீங்க, ஒரு நேசிசம் ஆர்மி மேன்ஸ போல வந்து நீங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரைட் இதுவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸ்வஸ்திகா அப்படின்றது சிம்பிள் ஆஃப் ஜெர்மன் காட், அதை வந்து நீங்க வழிபடுறீங்க, ஸோ அதனாலதான் உங்களுடைய தாட் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. A black no sky, so black no sky could sack you through. இதுல என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, ஸ்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளாக் கலர்ல இல்ல, அது என்ன கலர்ல இருக்குமோ லைக் தட் அதை போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி உமன்ஸ் அக்ராஸ் த பாசிஸ்ட் அப்படின்னா ஒரு டயலாக்ஸ், அதை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி தான் வந்து பேசிதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The boot in the face, the brutal heart of brutal like you. Brutal அப்படின்னா அந்த முரட்டுத்தனமான அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது போல உங்களுடைய இதயம் வந்து இருக்கு, உங்களுடைய ஹார்ட் ஆனது அந்த ஜெர்மன் சிம்பிளைஸ் உடைய ஸ்வஸ்திகா காடை நீங்க வந்து கும்பிடுறதுனால உங்களுடைய இதயமானது எப்படி இருக்கு, ரொம்ப கடினமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்றாங்க. நெக்ஸ்ட், you stand at the blackboard daddy அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பிளாக் போர்டு எப்படி வந்து ஸ்டாண்ட் ஆயிருக்கும் லைக் தட் அதை போல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. In the picture I have you a cleft in the chin instead of your foot. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய டாடி நீங்க எப்படி நிக்கிறீங்கன்னாக்கா ஒரு பிளாக் போர்டு எப்படி நிக்குமோ அது போல இருக்கீங்க, உங்களுடைய பிக்சர்ஸும் அப்படி இருக்கு, உங்களுடைய சின்ன எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பிளவுபட்ட மாதிரி இருக்கு, வெடிப்புட்டு அப்படி இருக்கும் லைக் தட் அதை போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபூட்டு அதை போல மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதாவது உங்களுடைய காலில் அது போல வெடிப்பு இருந்துச்சுன்னா லைக் டெவில் மாதிரி இருந்திருக்குமா. உங்களுடைய கால் மட்டும் அது போல இருந்துச்சுன்னா நான் உங்களை டெவில்னே கன்சிடர் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லெஸ்ஸா இருந்துச்சு அந்த பிளவுகள் அந்த சின்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் நோ லெஸ் எ டெவில், அதான் சொல்றாங்க, டெவில் மாதிரி இருந்துச்சு பட் அந்த ஃபுட்ல இல்லாதனால நீங்க என்ன பண்ணீங்க, கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷி கன்வே. For that not any less the black man who, அதாவது ஒரு பிளாக் மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களை எப்படி பாதுகாத்துறாங்க லைக் தட் அதை போல வந்து உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுனாக்கா வெடிப்பு விட்டு ஒரு டெவில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. But they pulled me out of the sack and they sunk me together with the glue. இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சாக்கை நம்ம வந்து தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு அதை க்ளூ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. And then I know what to do, அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். I made a model of you, நான் வந்து மாடலா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. A man is in black with a மின்கான்ஃப் லுக் அப்படின்னு சொல்றாங்க. மின்கான்ஃப் லுக் அப்படின்னா லைக் ஹிட்லர் மாதிரி உங்களுடைய பார்வை இருக்கு, உங்களை பத்தி எனக்கு தெரியும், உங்களுடைய மாடல் எப்படி இருக்குன்னு தெரியும், நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு தெரியும், உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பார்வை வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த இது வந்து ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மின்காம்ப் லுக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிட்லர்னுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் பாருங்க. And a love of the rack and the straw and I said I do. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரேக் அப்படின்னும் பொழுது டெத் அண்ட் சஃபரிங் சொல்றாங்க. ரேக் அண்ட் ஸ்கேர் அப்படின்னா டெத் அண்ட் சஃபரிங்.
டெஸ்க்டு அண்டு ஸ்க்ரீவ் அப்படின்னா டெத் அண்ட் சஃபரிங். ஐ செட் ஐ டூ. உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இதோட கூட டெத் அண்ட் சஃபரிங்கும் வந்துருச்சு. ஸோ டாடி, அதனால ஐ ஆம் ஃபைனலி தாட், நான் என்ன கடைசியில நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு கால் வந்துச்சு. த பிளாக் டெலிஃபோன் ஆஃபர்ட் த ரூட். உங்களுடைய டெட் பாடியில இருந்து எனக்கு என்ன பண்ணுச்சு, கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த வாய்ஸ் இஸ் ஜஸ்ட் காண்ட் வார்ம் த்ரூ. ஆனா வந்து நான் வந்து பேசும்போது என்ன வரல, அந்த வாய்ஸ் வரல, எனக்கு கேட்கல அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், இஃப் ஐ ஹாவ் கில்டு ஒன் மேன், நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கில் பண்ணிட்டனாலோ இல்ல ஐ ஹாவ் கில்டு டூ. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க உருவத்துல ஒரு மேன், உங்களை வந்து நான் கில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணி என்னோட பேசுது இல்ல உங்களுடைய டெட் பாடி, அதையும் கில் டூ அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணங்களையும் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், த வெம்பயர் ஹூ செட் ஹி வாஸ் யூ. வெம்பயர்னா இந்த பிசாசு மாதிரி, லைக் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த டெட் பாடிஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளட்ஸ்லாம் வந்து உறிஞ்சிரும், ட்ரங்க் பண்ணிடும். நெக்ஸ்ட் லைன் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் ட்ரங்க் மை பிளட் ஃபார் எ இயர் 7 years இஃப் யூ வாண்ட் டு நோ. இத போல அந்த பிளட் வந்து இழுத்து சாப்பிடுறது போல 7 years வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஞாபகத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாடி, யூ கேன் லை பேக் நவ். நீங்க என்ன பண்ணுங்க, திரும்பியும் லை பேக் ஆகுங்க, திரும்பி என்ன பண்ணுங்க, இறந்து போயிருக்கீங்களா, திரும்பி லை பேக் ஆகுங்கன்னு சொல்றாங்க. தீஸ் ஸ்ட்ரைக்ஸ் இன் யுவர் ஃபேட் பிளாக் ஹார்ட். உங்களுடைய ஸ்ட்ராக்னாக்க பின்னாடின்னு அர்த்தம். அந்த பிளாக் ஹார்ட்னா டெவில் ஹார்ட்டை குறிக்கக்கூடியது. உங்க டெவில் ஹார்ட் என்ன பண்ணுது, அந்த வில்லேஜ் இஸ் நெவர் லைக், இந்த வில்லேஜஸ் வந்து லைக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தி ஆர் டான்சிங் அண்ட் ஸ்டாம்பிங் ஆன் யூ. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா டான்சிங் அண்ட் ஸ்டாம்பிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. தே ஆல்வேஸ் நோ இட் வாஸ் யூ. டாடி யுவர் பேட்ஸ்டர்னாக்க கடினமான இதயம் அப்படின்னு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் தாட், நீங்க வந்து ரொம்ப கடினமான இதயம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லாஸ்டா முடிக்கிறாங்க. Okay, now we have to see the Daddy Sylvia Plath poems வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தோம்.